Dear students, good morning. Today economics classல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதுக்கு முன்னாடி நடந்த கிளாஸை நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், வாட் ஆர் த டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதாவது தேவை நெகிழ்ச்சி அப்படின்னா என்ன, தேவை நெகிழ்ச்சியை தீர்மானிப்பவை எவை, விலை தேவை நிகழ்ச்சி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதாவது தேவை நெகிழ்ச்சி அளவிடும் முறைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are 3 methods of measuring price elasticity of demand. The first method is percentage method, அதாவது விழுக்காட்டு முறை அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மெத்தட் இஸ் த பர்சன்டேஜ் மெத்தட், அதாவது விழுக்காட்டு முறை. இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எலாசிட்டி ஆஃப், அதாவது இபி அப்படின்னா என்னென்னா ப்ரைஸ் எலாசிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு அர்த்தம். இபினா என்ன மீனிங், விலை தேவை நெகிழ்ச்சி இஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ பை டெல்டா பி. அந்த டெல்டா அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை சேஞ்ச் இன் ப்ரைஸ் இன்ட்டு ப்ரைஸ் டிவைடட் பை க்யூ, அதாவது டெல்டா க்யூ பை டெல்டா பி இன்ட்டு, அதாவது மல்டிப்ளிகேஷன் P divided by Q. It is also known as ratio method. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சதவீத முறை அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ரேஷியோ மெத்தட் அப்படின்னா என்னென்னா சதவீத முறை. when we measure the ratio method, ரேஷியோ மெத்தடில் நம்ம என்ன அளவிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரைஸு எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுது, நல்லா கவனிக்கணும். ப்ரைஸ் எத்தனை பர்சன்டேஜ், 5% இன்க்ரீஸ் ஆகுதா அல்லது 5% டிக்ரீஸ் ஆகுதா, அப்படி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும் பொழுது, விலையில் அதிகமாகவோ குறைவாகவோ மாற்றம் இருக்கும் பொழுது குவான்டிட்டி டிமாண்டடில் எத்தனை பர்சன்டேஜ் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத அளவிட போகிறோம். கவனிங்க, இப்போ ப்ரைஸில் எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி டிமாண்டடில் நம்ம வாங்குகிற அளவில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை இப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ப்ரைஸில் 5% அதிகமாகுது அல்லது 5% குறையுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம வாங்குகிற அளவு விலை 5% அதிகமாகும் பொழுது வாங்குகிற அளவு குறையும். நமக்கே தெரியும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. அப்போ ப்ரைஸ் 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டிமாண்டு 5% டிக்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்டு பர்சன்டேஜ் மெத்தட். எத்தனை பர்சன்டேஜ் அதிகமாகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி டிமாண்டடில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டெல்டா, அதாவது பர்சன்டேஜ் டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டிமாண்டுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் டெல்டா பி அப்படின்னா என்னென்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ், அதாவது தேவையில் ஏற்படும் சதவீத மாற்றம். டெல்டா பி அப்படிங்கிறது விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம். இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்சன்டேஜில் எவ்வளோ அதிகமாகுதோ குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்குகிற பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகமாகுது குறையுது. திஸ் இஸ் கால்டு பர்சன்டேஜ் மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அவுட்லே மெத்தட், அதாவது மொத்த செலவின முறை அப்படின்னு சொல்கிறோம். மார்ஷல் சஜஸ்ட் தட் த சிம்பிளிசிட்டி வே டு டிசைட் வெதர் டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக், அதாவது டிமாண்ட் எலாஸ்டிக்காக இருக்குதோ அல்லது இன்எலாஸ்டிக்காக இருக்குதோ, தேவையில் மாற்றம் இருக்குதோ இல்லையோ என்பதை அறிய இந்த மெத்தடை மார்ஷல் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஒரு சில சமயம் 1 மார்க்கில் கொஷின் கேட்பாங்க, எலாஸ்டிசிட்டியை மெஷர் பண்ண மார்ஷல் எந்த மெத்தடை சஜஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க, எந்த மெத்தடை பரிந்துரை பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. எந்த மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அவுட்லே மெத்தட், மொத்த செலவின முறை. இதை மார்ஷல் என்ன பண்ணுறாருன்னா இந்த மெத்தடில் எளிமையாக அறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இவர் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவின்யூ மொத்த வருமானம் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ, விலை இன்ட்டு விற்பனை செய்யப்பட்ட பொருளின் அளவு. ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிஆர் அப்படிங்கிறது டோட்டல் ரெவன்யூ மொத்த வருவாய் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ, அதாவது ப்ரைஸ் விலையையும் விற்பனை செய்யப்பட்ட பொருளின் அளவையும் நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். டோட்டல் ரெவன்யூங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ விலை, ஒரு பொருளினோட விலை 5 ரூபீஸ்னு வச்சுக்கோங்க. எத்தனை பொருள் நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா 10 கமாடிட்டிஸ் சேல் பண்ணுறோம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹50 இல்லையா. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் அவுட்லே மெத்தட், அதாவது நம்ம செலவினை கொண்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு டோட்டல் அவுட்லே மெத்தட். இதோடைய டேபிள் பாருங்கள். டோட்டல் அவுட்லே மெத்தடில்
ப்ரைஸ் விலைன்னு ஒரு காலம் இருக்குது, குவான்டிட்டி டிமாண்டட் அதாவது தேவையின் அளவு ஒரு காலம் இருக்குது, டோட்டல் அவுட்லே மொத்த ஒதுக்கீடு ஒரு காலம் இருக்குது, நெகிழ்ச்சி எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ரைஸ் குவான்டிட்டி டிமாண்டட் டோட்டல் அவுட்லே இதை பாருங்கள். ப்ரைஸ் 150லேருந்து 125 என்ன ஆகுது, ப்ரைஸ் 150 எத்தனை பொருள் நம்ம டிமாண்ட் எவ்வளோ அப்படின்னா 3 பொருள் நம்ம விற்பனை செஞ்சுருக்கோம். அதாவது விலையும் விற்பனை செய்யப்பட்ட அளவையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் நம்ம எவ்வளோ செலவு செஞ்சு அந்த பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா செலவு செஞ்சு 3 பொருளை வாங்கியிருக்கோம். ஒரு பொருளினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இப்போ நம்மளுடைய செலவு எவ்வளோ அப்படின்னா 500. நம்மளுடைய செலவு எவ்வளவு 500. இப்போ எத்தனை பொருள் வாங்கியிருக்கோம், 4 வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கின பொருளினுடைய அளவு எவ்வளவு 4, ஆனால் விலை எவ்வளவு 125 ரூபா தான். ஒரு பொருளினுடைய விலை எவ்வளவு 125 ரூபா. 4 பொருள் வாங்கியிருக்கிறோம். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம் 500 ரூபா அமௌண்ட்டை பே பண்ணி இந்த 4 கமாடிட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ப்ரைஸ் 150லேருந்து 125 டிக்ரீஸ் ஆகுது, 125லேருந்து 100 டிக்ரீஸ் ஆகுது, 100லேருந்து 75 டிக்ரீஸ் ஆகுது. ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக இந்த குவான்டிட்டி டிமாண்டட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 150 ரூபாயில் இருக்கும்போது 3 கமாடிட்டி வாங்குகிறோம். ப்ரைஸ் 125 ரெடியூஸ் ஆகுது, என்ன பண்ணுறோம் 4 கமாடிட்டி வாங்குகிறோம். ப்ரைஸ் 100 ரெடியூஸ் ஆகுது, 5 வாங்குகிறோம். ப்ரைஸ் 75 இருக்கும் பொழுது 6 வாங்குகிறோம். இதனால் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம செலவு செய்து வாங்குகிறோன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா செலவு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 500, நெக்ஸ்ட்டும் 500, நெக்ஸ்ட்டு 450 செலவு பண்ணி நம்ம வாங்குகிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா கீழே கவனிச்சிங்கன்னா அதாவது வெதர் தேர் இஸ் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டோட்டல் அவுட்லே. மேலே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக கவனிங்க, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆக நமக்கு என்ன ஆகும், டோட்டல் அவுட்லே என்ன ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். விலை குறைய நம்ம அதிகமாக வாங்குவோம், நம்மளுடைய செலவு அதிகமாகும். இப்போ வாங்குதல் அப்படின்னா நம்ம பணத்தை செலவு பண்ணி தான் வாங்குகிறோம். அப்போ தட் இஸ் கால்டு டோட்டல் அவுட்லே. டோட்டல் அவுட்லேவும் ப்ரைஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குது அப்படின்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. இப்போ டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக், அதாவது இது இன்வர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா டிமாண்ட் என்னவாக இருக்கும்னா எலாஸ்டிக்காக இருக்கும். இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சுன்னா அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது டோட்டல் அவுட்லேவும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப். அப்படி இருக்கும்போது குவான்டிட்டி அதாவது நம்மளுடைய டோட்டல் அவுட்லே எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும், எலாஸ்டிசிட்டி இஸ் யூனிட்டி வென் டோட்டல் அவுட்லே இஸ் கான்ஸ்டன்ட். டோட்டல் அவுட்லே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது அதாவது இதில் நீங்கள் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ ப்ரைஸும் டோட்டல் அவுட்லேவும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா த டிமாண்ட் இஸ் எலாஸ்டிக். எது ப்ரைஸும் டோட்டல் அவுட்லேயும் இன்வர்ஸில் இருக்கும்போது த ப்ரைஸ் இஸ் எலாஸ்டிக். இது டைரெக்டாக இருக்கும் பொழுது டோட்டல் அவுட்லேயும் ப்ரைஸும் டைரக்ட், இது அதிகமானால் அது அதிகமாகும். அப்படி இருக்கும் பொழுது டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்எலாஸ்டிக்கில் இருக்கும். இதில் டோட்டல் அவுட்லேயும் ப்ரைஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா யூனிட்டி சம அளவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. மொத்தம் 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும், எழுதுனீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட் ஆர் ஜாமெட்ரிக்கல் எலாஸ்டிசிட்டி, அதாவது புள்ளி அல்லது வடிவியல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when the demand curve is a straight line, demand curve எப்படி இருக்கும் straight line, it is said to be linear. Graphically the point elasticity of the linear demand curve is shown by the ratio of segment of the line to the right and the left of the particular point. இப்போ இதை பற்றி என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதாவது புள்ளி அளவில் விலையில் மாற்றம் இருக்கும் பொழுது இப்போ ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைஸ் ரேட் எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 99.9 அப்படின்னு இருக்கும், அதாவது 999 ரூபா அப்படின்னு இருக்கும், அல்லது 99.45 999 ரூபா 50 பைசா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பாயிண்ட் அளவில் உங்களுடைய ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்கும் பொழுது உங்களுடைய டிமாண்ட் குவான்டிட்டி டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு லோயர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் below the given point divided by upper segment of the demand curve. இதை நம்ம எப்படி ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா
L/U அப்படின்னு சொல்லுவோம். லோயர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ். இப்போ டயக்ராமை பாருங்கள், டயக்ராமை போட்டுக்கிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம டிமாண்ட் கர்வ் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெட் லைனில் இருக்கிறது டிமாண்ட் கர்வ், சரியா? இதில் பாயிண்ட்டு R, Q, P, S, M இது எல்லாமே ஒவ்வொரு புள்ளியாக விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொல்லியிருக்காங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நாம் இப்போ எந்த புள்ளியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா எஸ்ஸுங்கிற பாயிண்ட்டை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், விலை நெகிழ்ச்சி எதில் இருக்கும் அப்படின்னா எஸ்ஸுங்கிற பாயிண்டில் இருக்குது. இதோடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா L/U லோயர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட் ஆஃப் த டிமாண்ட் கர்வ். இதில் எது லோயர் செக்மெண்ட் அப்படின்னா கீழே இருக்கிறது லோயர் செக்மெண்ட், எது அப்பர் செக்மெண்ட் அப்படின்னா மேலே இருக்கிறது அப்பர் செக்மெண்ட். அதாவது எஸ்ஸிலேருந்து ஆர் வரைக்கும் அப்பர் செக்மெண்ட், எஸ்ஸிலேருந்து எம் வரைக்கும் லோயர் செக்மெண்ட். அப்போ ஃபார்முலா நீ என்ன எழுதணும் அப்படின்னா, அதாவது லோயர் செக்மெண்ட்டோட அளவு என்ன அப்படின்னா SR டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட்டோட அளவு எவ்வளவு அப்படின்னா சாரி நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா லோயர் செக்மெண்ட்டோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க, அதாவது இது லோயர் செக்மெண்ட், இது அப்பர் செக்மெண்ட். கவனிங்க, இப்போ லோயர் செக்மெண்ட்டோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல் போட்டிருக்கிற இடம் எது அப்படின்னா எஸ், லோயர் செக்மெண்ட்டோட அளவு SM லோயர் செக்மெண்ட். அப்பர் செக்மெண்ட்டோட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா SR, இது அப்பர் செக்மெண்ட்டோட அளவு. நீங்கள் நாளைக்கு இது உங்கள் புக்கில் இல்லை, இருந்தாலும் இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கவனிங்க, மறுபடியும் கவனிங்க, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அடுத்தது வேறு ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா Q எடுத்துக்க போகிறோம். எதை எடுத்துக்க போகிறோம்? Q. இப்போ Q பாயிண்டில் எழுதிருக்கும்போது எது லோயர் செக்மெண்ட், எது அப்பர் செக்மெண்ட்? QMங்கிறது லோயர் செக்மெண்ட், QR அப்பர் செக்மெண்ட். இப்போ ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து லோயர் செக்மெண்ட் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட். லோயர் செக்மெண்ட் Qங்கிற பாயிண்டில் லோயர் செக்மெண்ட் எது அப்படின்னா QM, அப்பர் செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா QR. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நவுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பாயிண்ட் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொத்தம் 3 மெத்தடு பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கான்செப்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஆஃப் மச் ப்ராக்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ். அதாவது விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் யார் யாருக்கெல்லாம் நல்லது, அதாவது தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றம் குவான்டிட்டி டிமாண்டடில் சேஞ்சஸ் இருக்கும் பொழுது என்னென்ன யார் யாருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன். அதாவது ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னா விலை தீர்மானம். விலை தீர்மானம் அப்படின்னா என்ன? ஈச் செல்லர்ஸ் அண்டர் மோனோபொலி அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் ஹேஸ் டு டேக் இன் டு அக்கவுண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வைல் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அதாவது நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபொலி காம்படிஷன் அப்படின்னு 2 காம்படிஷன் இருக்குது. பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னா என்னென்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. மோனோபொலி காம்படிஷன் அப்படின்னா என்னென்னா சிங்கிள் செல்லர் லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும். மோனோபொலி அப்படின்னா என்னென்னா சிங்கிள் செல்லர், ஒரே ஒரு விற்பனையாளர் தான் அந்த கமாடிட்டியை அந்த ஒருத்தர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வாங்க முடியும். திஸ் இஸ் கால்டு சிங்கிள் செல்லர். ஆனால் வாங்குறவங்க எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் இருப்பாங்க. திஸ் இஸ் கால்டு மோனோபொலி. மோனோபொலிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷனில் தேவை நிகழ்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. அதாவது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தேவை அதிகமாக இருந்துச்சு, மக்கள் அதிகமாக ஒரு கமாடிட்டியை வாங்குறாங்க அப்படின்னா விலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிக அளவில் விற்பனை செய்வாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு கமாடிட்டிக்கு டிமாண்ட் இல்லை மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை என்ன செய்வாங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். சரியா? ஏன்னா டிமாண்ட் இல்லாத போது விலையை குறைச்சாதான் அவங்களால அந்த பொருளை என்ன பண்ண முடியும்னா சேல்ஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கு இது உதவி செய்யுது. அதாவது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், தேவை நெகிழ்ச்சி எப்படி உற்பத்திக்கு உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் ஜென்ரலி டிசைடட் their ப்ரொடக்ஷன் லெவல் ஆன் த பேசிஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். ஒரு உற்பத்தியாளர் எந்த பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்குதோ அந்த பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு ஆயத்தமாகிறார். ஸோ ஜென்ரல் கான்செப்ட். ஆமாம், விற்பனை ஆகாத பொருள் நம்ம உற்பத்தி செஞ்சிட்டே இருக்க முடியாது. எந்த பொருள் அதிக அளவு விற்பனை ஆகுதோ அந்த பொருளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா உற்பத்தி செய்கிறதுக்கு முன் வரத்துக்கு இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் உதவி செய்யுது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பகிர்வு.
elasticity of demand also helps in the determinants of reward for factor of production. அதாவது இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா எந்த பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்குதோ அந்த பொருளை லேபர் உற்பத்தி செய்கிறாங்க. அப்போ டிமாண்ட் அதிகமாக லேபரோட எண்ணிக்கையும் அதிகமாகும். ரிவார்டு ஃபார் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு லேபருக்கு கொடுக்கக்கூடிய ரிவார்டு என்னென்னா வேஜ். அப்போ வேஜோட அளவும் என்ன ஆகும், அதிகமாகும். ஏன்னா பொருள் அதிகமாக உற்பத்தி செய்கிறோம், லேபர்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய கூலியும் எப்படி இருக்கும், அதிக அளவில் இருக்கும். இதுக்கு உதவி செய்து நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு, அதாவது டிமாண்டோட எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை வச்சு எந்த கமாடிட்டிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, எதோடைய டிமாண்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு இது வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் ஃபைனான்ஸ், அதாவது இம்போஸ்டிங் டேக்ஸ் ஆன் த கமாடிட்டி. ஒரு கமாடிட்டி மேலே டேக்ஸ் எது மேலே டேக்ஸ் போடலாம், எதோட ப்ரைஸஸ் எப்படி இருக்குது, எந்த பொருளுக்கு எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்குது, யாரெல்லாம் அதிக அளவு தேவையை அந்த பொருளை வாங்குகிறாங்களோ அந்த பொருள் மேலே நம்ம டேக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பப்ளிக் ஃபைனான்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அந்த பொருளை நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ பப்ளிக் ஃபைனான்ஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேஷ்னலைசேஷன், அதாவது நாட்டுடைமையாக்குதல். தேவை நிகழ்ச்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the concept of elasticity of demand enables the government to decide over nationalization of industries. அதாவது எந்தெந்த தொழில்களில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிக டிமாண்ட் இருக்கோ, எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கோ, அந்த கமாடிட்டிஸை அந்த இண்டஸ்ட்ரீஸை கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அண்டர்டேக் பண்ணிக்கிறதுக்கு இது உதவுது. தொழிற்சாலைகளை நாட்டுடைமையாக்குவதற்கும் முடிவு எடுப்பதற்கும் அரசுக்கு இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், ஹவு டு மெஷர் த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று பர்சன்டேஜ் மெத்தட் ஆர் ரேஷியோ மெத்தட், இன்னொன்று பாயிண்ட் மெத்தட், இன்னொன்று டோட்டல் அவுட்லே மெத்தட் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரைஸ் ஃபிக்சேஷன் பார்த்துருக்கோம், ப்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருக்கோம், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பார்த்துருக்கோம், பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் நேஷ்னலைசேஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போகிறோம். ஆர்டினல் அனாலிசிஸ் ஆர் ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச், ஹிக்ஸ் அண்ட் ஆலன் அப்ரோச், இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச். ஒரு அனாலிசிஸ்க்கு எத்தனை பேருன்னு பார்த்துவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நோட்ஸ் கரெக்டாக எழுதி வைங்க. தேங்க்யூ வெரி மச்.